1000 அடிக்கு மேலே ஒரு ஃப்ளைட்டு பறக்குது. சடனாக அந்த ஃப்ளைட்டோட இன்ஜின் ரெண்டுமே ஃபெயில் ஆகுது. எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. 2009 ஜனவரி 15 அப்போது ஏர் 320 அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டு நியூயார்க்லேருந்து கிளம்புது. 155 பேரோட அந்த ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணுது. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அது ஒன்று நடக்கிற வரைக்கும் திடீர்னு வானத்தில் பறந்து வந்த பேர்ட்ஸ் அந்த இன்ஜின்குள்ளே போயிருக்கு. 2 இன்ஜின்குள்ளே போய் இன்ஜினை ஃபெயில் ஆக்கியிருக்கு. அந்த ஃப்ளைட்டை ஓட்டினவர் பேர் சேலி அப்படிங்கிறாங்க. அந்த சேலி என்ன பண்ணியிருக்காரு, சீக்கிரமாக கால்குலேட் பண்ணி கடலில் இறக்கியிருக்காரு. கடலில் இறக்குன உடனே அந்த ஃப்ளைட்டு அப்படியே மறந்துருக்கு. 155 பேரும் சேஃபாக வீட்டுக்கு திரும்பியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம திடுப்புன்னு கோவமோ இல்லை பதட்டமோ பட்டு நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஆனால் அவர் காமாக கம்போஸ்டாக யோசித்து அவர் கரெக்டாக அந்த கடலில் இறக்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரொம்ப சுச்சுவேஷன்ஸ் பேடாக இருக்குது, இல்லை நம்ம ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக இல்லை டென்ஷன் ஆகி ஏதாவது தப்பான முடிவுகளை எடுத்துருவோம். நம்ம எப்பயுமே அப்படி எடுக்கக்கூடாது. ரொம்ப காமாக நம்மளே மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் சைலண்ட்டாக இருந்து யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட முடிவை எடுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.